Hi friends, welcome to AR by Views. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கும், மினி ஸ்பீக்கர் தான். இது நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்ன பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா iGear. ஸோ இந்த பிராண்ட் தான் இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தலாம் நம்ம. ஸோ இந்த பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா iGear. இந்த பாக்ஸே வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்ட்டு. ஸோ குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெகா பேஸ் இருக்குங்கிறத ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி பல்சாட்டிங் லைட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 10 மில்லியன் கலர்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா IPX5 ஸ்ப்ளாஷிங் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 லைட்ஸ் மோடு இருக்குது இதில். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் மினின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் நேமே அதுதான். ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 650 கிராம்ஸ் இது. ஸோ இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 வாட்ஸு. வாரண்ட்டி வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இதுக்கு. மாடல் நம்பர் கூட இங்கே கொடுத்துருக்காங்க, IG1149 சொல்லிவிட்டு. இதில் எம்ஆர்பி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன ப்ரைஸில் வாங்கினாங்கிறத வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த பிராண்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஸ்பீக்கரை வச்சு நம்ம வந்து ஒரு டிவியில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு வந்து படமோ இல்லைனா சாங்ஸோ கேட்டுக்கலாம். ஒரு பார்ட்டினா கூட நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ் வச்சு நல்லா வந்து சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் வந்து இதில் இருக்குதுல. ஸோ இதை வாங்க இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த பாக்ஸில் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்ஸ் கேபிள், இது வந்து சார்ஜிங் கேபிள். இது ஸோ இப்போ தான் வந்து ஸ்பீக்கர் இது. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து குஷன்லாம் வச்சு டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ குஷனில் வச்சு சூப்பராக இருக்குது. பாக்ஸு நல்லா சேஃபாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்பீக்கர். இந்த iGear ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராவலுக்காக எடுத்துகிட்டு போகிற ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எங்கேயாவது வந்து காரில் போகும்போதோ இல்லைனா வந்து ஒரு வேனில் போகும்போதோ பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தொங்க விட்டு கூட நம்ம வந்து சாங்ஸோ இல்லைனா வந்து மூவி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருவாங்க இந்த ஸ்ட்ராப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் கையில் பார்த்திங்கனாலே தெரியும். ஜஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு தேங்காய் சைஸ் அளவுக்கு தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இது வாங்க நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் நம்ம எடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட மேல் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஸ்பீக்கர் அந்த எஃபெக்ட்டுக்குள்ள அது கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து லைட்ஸுக்கு வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு அடியில் வந்து பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேஸ் எஃபெக்ட் வருது. மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன பட்டன்ஸுங்கிறத பார்த்துடலாம்.
இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டராக இருக்கிறது வந்து பவர் பட்டனு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து சாங்ஸை வந்து கேட்டுக்கிறதுக்கு. ஸோ பழைய சாங் கேட்குறதுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு சாங் கேட்குறதுக்கு. ஸோ இது வந்து ரிப்பீட்டட். ஸோ நம்மளுக்கு வேணும்னா திரும்ப அதே சாங் ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஓப்பன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள்ஸு, ஸோ ஆக்ஸ் கேபிள் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு, இது வந்து அந்த சி டைப் கேபிள் கனெக்ட் பண்ணுறது, இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து எஸ்டி மெமரி கார்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த iGear ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது இதுக்கு. ஸோ நம்ம யூஎஸ்பி போர்ட்லேருந்து நம்மளோட மொபைலில் டைப் சி கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் போடணும்னா நம்ம வந்து டைப் சி கேபிள் கனெக்ட் பண்ணி நம்மளோட நார்மல் மொபைல் சார்ஜரில் போட்டு நம்ம இதுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ இதோட வந்து பேக்கப் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் இது வந்து பிராண்டட் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக வந்து 12 ஹவர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்து சார்ஜ் வந்து மொபைலுக்கு போடாத அளவுக்கு இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 12 ஹவர்ஸ் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து வாங்க இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே மேலே டாப்பில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனு. ஸோ அதை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். Bluetooth. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் இதில் வந்து மெயினான சாங்ஸ்லாம் எதுவும் ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு சாங்ஸ் மட்டும் லைட்டாக ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லைட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு பிடிச்ச கலர் மாற்றிக்கலாம். ஒரே ஒரு ப்ரெஸ் தான். ஸோ உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் போடும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லைட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது தவிர உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ஃபார்வர்ட் அண்டு பேக்வேர்டு வந்து ஃபார்வர்டு இருக்குது. ஸோ அதை கூட நம்ம போட்டு கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறதுக்கு சாங்ஸ் வேணும், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கணும்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சாங் ரிப்பீட்டட் ஆகிட்ருக்கும். ஸோ நான் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ இதை வந்து சாம்பிள் சாங் வந்து நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இந்த ரெக்கார்டிங் மைக்கில் தான் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கேட்கும். பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மைக் வந்து பக்கத்துலேயே வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மியூசிக் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சாங்ஸ்லாம் வந்து கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லாவே கேட்கும். நான் இப்போ சாங்ஸ் திரும்ப போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த ஸ்பீக்கரோட எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டை வச்சு, அதாவது நான் வந்து இங்கே இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிற லைட்டில் வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து இந்த எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட லைட்டோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆஃப் த லைட்.
ஸோ இதில் வந்து பாருங்கள் லைட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நைட் லேம்ப் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா கூட நம்ம வந்து லைட்டோட இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம லைட் மாற்றிக்கிட்டே வரலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த கலர் வச்சோம், ஒரு ப்ளூ கலர் வச்சோம் அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ளூ வேண்டாம் அப்படின்னா ஒரு மைல்டு கலர் வேணும், இல்லை ரெட் கலர் வேணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டு கலராக இருக்கும். ஸோ இது வந்து ப்ளூ கலரு. உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் வந்துவிட்டோம். ஸ்டார்டிங்லேயே நான் வந்து என்ன ப்ரைஸில் நான் இது வாங்கினேங்கிறது சொல்கிறேன்னு சொன்னேன். இது நான் வந்து எங்கே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3200 ருபீஸு. உங்களுக்கு எதுவும் ஆஃபர்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கூட வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐகியர் பிராண்டோட ஸ்பெக்ட்ரம் மினி ப்ளூடூத் ஸ்பீக்கரோட என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு வந்து ட்ராவலில் யூஸ் ஆகும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து காமாக வந்து கேட்குறதுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பீக்கர் வச்சுட்டு கூட ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது. 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.